பைரி ராபின்சன் சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். பைரி ராபின்சன் சிண்ட்ரோம்னா வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு ட்ரையடு. இந்த சிண்ட்ரோம் வந்து ஒரு ட்ரையடு. இது வந்து டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஜா. இது வந்து இட் இஸ் அசோசியேட் டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஜாவில் வரக்கூடிய ஒரு சிண்ட்ரோமாக இருக்குது. இந்த ட்ரையட் வந்து என்ன பண்ணுதுன்னா, மைக்ரோக்னாத்தியா பண்ணுது. மைக்ரோக்னாத்தியானா என்னது? மைக்ரோக்னாத்தியா ரீட்ரோக்னாத்தியான்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து மைக்ரோக்னாத்தியா, அதுக்கப்புறம் வந்து கிளாசோடோசிஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து போஸ்டீரியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டங்கு, கிளெஃப்ட் லிப்பு, கிளெஃப்ட் பேலட்டு, கிளெஃப்ட் பேலட் வந்து இருக்குது. இப்போ வந்து இதெல்லாமே வந்து ஒரு ஒரு அசோசியேட்டட் சிண்ட்ரோம் மாதிரி இதில் வந்து வந்திருக்குது. இது வந்து இதோட எத்தியாலஜி வந்து எதுலேருந்து வருதுன்னா, மெக்கானிக்கலில் வந்து மேண்டிபுலர் க்ரோத் வந்து ரிட்ராக்ஷனாலையும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால மெக்கானிக்கல், நியூரலாஜிக்கலாக வந்து ஃபேட்டலில் வந்து போர் டங் டிஸ்டிங்க்ட் வந்து ஃபேட்டலில் வந்து இல்லாமல் இருக்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா கிளினிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்குது. கிளினிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, டிஸ்க்ளூனேஷன், ராம்பின் செஃபலெட்டிக் டெவலப்மெண்டல் எரர். ராம்பின் செஃபலெட்டிக் டெவலப்மெண்டல் எரர்னு ஒரு எரர் இருக்குது. இந்த எரர் வந்து எனக்கு தெரியல. செஃபலெட்டிக் டெவலப்மெண்டல் எரர்னு ஒரு எரர் இருக்குது. இது வந்து க்ளூட்டேஷன் டிஸ்ரெகுலேஷன் வந்து ராம்பின் செஃபலெட்டிக் க்ரோத் எரர்னு வந்து ஒரு எரர் இருக்குது. இந்த எரரில் தான் நம்ம வந்து இதில் பார்க்க முடியும். இந்த எரரோட டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்சஸ் தான் வந்து இதில் வந்து வருது. நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளிகேஷன் வந்து பெர்த் ஃபேஸ் அப்பியரன்ஸ் வந்து ஒரு பேர்டு ஃபேஸ் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஏர்வே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிரும் அந்த ஓரோஃபேரிங்ஸில். இப்போ வந்து ஃபீடிங் இஷ்யூஸ் வந்து வருது. இப்போ சொன்னேன்னா, இப்போ வந்து கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் வந்து இந்த குழந்தைக்கு வந்து கிளெஃப்ட் பேலட் இருக்கும். கிளெஃப்ட் பேலட் இருக்கா. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஒன்று வந்து அதுக்கப்புறம் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் லார்ஜ் டங்க்கு, கிளாசோப்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசோப்டோசிஸ் தான் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன். கிளாசோப்டோசிஸ் வந்து இதுதான் வந்து கிளாசோப்டோசிஸ். இதான் வந்து கிளாசோப்டோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டோசிஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து கிளெஃப்ட் பேலட் இருக்குது. அதுக்கப்புறம் ரீட்ரோக்னாத்தியா அல்லது அண்டர் டெவலப்டு சின் அப்படின்னு சொல்லிக்கலாம். மைக்ரோக்னாத்தியா ஆர் ரீட்ரோக்னாத்தியா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஓட்டிக் மீடியாவில் வந்து பிரச்சனை வருது. நேசல் டிஃபார்மிட்டிஸ் வந்து நடக்குது. அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்லீப் எப்னியா, அதுக்கப்புறம் சைனோசிஸ், அதுக்கப்புறம் வந்து நியோனேட்டசிஸ், சைனோசிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ வந்து பெரி ராபின்சன் சிண்ட்ரோம்னா வந்து ஜாலை கொடுக்கக்கூடிய ஒரு சிண்ட்ரோமாக இருக்குது. இது வந்து மைக்ரோக்னாத்தியாவாக இருக்குது. ரீட்ரோக்னாத்தியா, கிளாசோப்டோசிஸ் இஸ் போஸ்டீரியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டங்க்லையும், கிளெஃப்ட் பேலட்டு, இதுதான் வந்து ஒரு 3 இருக்குது. எத்தியாலஜி வந்து என்ன சொல்கிறாங்க, மெக்கானிக்கல் டாப்பிக்கலில் போட்டோன்னா மேண்டபிள் வந்து க்ரோத் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிருது, ஃபஸ்ட்டு பார்ட்டு. அதுக்கப்புறம் நியூரலாஜிக்கலில் பார்த்தோன்னா டங்கோட டெவலப்மெண்ட்டை வந்து ஃபேட்டல்லே வந்து இன்ஆக்டிவிட்டி ஆகிருது. அதுக்கப்புறம் ராம்பின் செஃபலிட்டிக் டெவலப்மெண்ட் எரர் வந்து டிஸ்ரெகுலேஷனும் பண்ணுது. இப்போ கிளினிக்கல் காம்ப்ளிகேஷன் வந்து பேர்ட் ஷேப்பில் இருக்கும், ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும், அதுக்கப்புறம் ஃபீடிங் இஷ்யூஸ் இருக்குது, ஓடிடிக்கு மீடியா இருக்குது, நேசல் டிஃபார்மிட்டிஸ் இருக்குது, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் எப்னியா, சைனோசிஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் வருது. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து என்ன கொடுக்கலான்னா, ட்ரீட்மெண்ட் வந்து வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? த ட்ரீட்மெண்ட் இஸ் மைல்டு அதுக்கப்புறம் வந்து அப்சுரேட்டட்னா வந்து ஏர்வே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிவியராக இருந்துச்சுன்னா வந்து சர்ஜிக்கலாக வந்து ஒரு ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஆப்சுரேட்டபிளாக வந்து கொடுக்கலாம் ஒன்று. இப்போ இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கணும். ஒரு குழந்தை இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுட்டு
இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கணும். இப்போ இருக்கிற எல்லா கொஷினுக்கும் நம்ம டயக்ராம் போடுறது தான் பெரிய மேட்ரு. இப்போ இதில் வந்து டங்க் இருக்குது. இப்போ இதில் சாஃப்ட் பேலட் இருக்குதா? இப்போ சாஃப்ட் பேலட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டங்க்கு வந்து ரெட்ரோக்னாத்திக்காக இருக்குது. இதெல்லாமே போடுறோம். இது வந்து என்னது? கிளெஃப்ட் லிப்பு, கிளெஃப்ட் பேலட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ட்ரங்க்கு. அதுக்கப்புறம் மேண்டிபிள் இருக்கா? மேண்டிபிள் வந்து குட்டியாக இருக்கும், இப்படி இருக்கும். மேண்டிபிள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வந்து மைக்ரோக்னாத்தியாவில் வந்துடும். இது வந்து டங்க்கு வந்து கிளாசோப்டோசிஸில் வந்துடும். posterior displacement ஆஃப் த டங்க், கிளாசோப்டோசிஸ். இதெல்லாம் போட்டு இதான் வந்து பெரி ராபின்சன் சிண்ட்ரோம்.